பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நாம் அநேக வேளைகளிலே சொல்லக்கூடிய காரியம், என் பட்சத்தில் யாருமே இல்லை, என் அருகில் நின்று என் சார்பில் நின்று எனக்காக பேசுவதற்கு எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை, என்னை கவனிப்பதற்கு யாருமே இல்லை என்று அநேக வேளைகளிலே நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் அநேக காரியங்களை செய்த பொழுது யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கூட இருந்தது நிமித்தமாக அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த தேசத்தில் யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டாரோ அந்த தேசத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறார். யாரெல்லாம் யோசேப்புக்கு விரோதமாக இருந்தார்களோ, யாரெல்லாம் யோசேப்பை எதிர்த்து நின்றார்களோ, அவர்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசேப்புக்கு கீழே இருக்கும்படியாக, யோசேப்பால் வழிநடத்தப்படும்படியாக, யோசேப்பால் போஷிக்கப்படும்படியாக கர்த்தர் செய்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அநேக பேர் எதிர்த்து நிற்கலாம், நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்யலாம். நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையே, எனக்கு இவ்வளவு பேர் எதிர்த்து நிற்கிறார்கள், எனக்கு விரோதமாக இத்தனை காரியங்கள் நடைபெறுகிறது, எனக்காக யாருமே இல்லையா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை நடப்பிப்பார். யோசேப்போடு கூட இருந்து கர்த்தர் நின்று ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை உயர்த்தி வைத்தது போல கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து நிச்சயமாக அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுடைய பட்சத்திலிருந்து எங்களை கண்ணோக்குகிற தெய்வம் அப்பா. நீர் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பினுடைய பட்சத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினது போல எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பட்சத்திலிருந்து நீர் கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.